அன்புடன் ஒரு மினி விளாக் பார்த்துடலாங்களா? மத்தியானம் லஞ்ச் வீடியோஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சேஞ்சுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக நான் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி நாங்கள் பாயில் பண்ண கார்ன் தாங்க. இதில் வந்து நீங்கள் வெறும் பெப்பர் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணி ஆல்ரெடி நான் வந்து சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் இந்த இடத்துல வந்து சால்ட் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சமாக சாப் பண்ண டொமேட்டோ எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பின்டு கமெண்டில் வைக்கிறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சாட்டே பண்ண கார்ன், சாட்டே பண்ண பன்னீர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. அதுக்கு நான் இங்கே 2 ஸ்பூன் கெட்டியான தயிர், கொஞ்சமாக சால்ட், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஹர்ப்ஸ் இல்லை அப்படின்னாக்கா சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்த அந்த மிக்சரை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பவுலில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது. நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பசியே எடுக்காது. டயட்டில் இருக்கவங்க இதை மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்வேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.